காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்லா போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் சாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட், மாதவரம், சென்னை. பிராண்டே அவங்களுக்கு இல்லை, பேக்கில் அட்டென்ஷன் இருக்கு. பாலாண்ணனும் நல்லா தான் இருக்காரு, புரியுதா? இப்போ அவர் எதிர்பார்க்கறது என் ப்ராஜெக்ட் சைட்டை நீ போய் பார்க்கணும். இப்போ அடுத்து உடுமலை போயிட்டு வரேன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. உடுமலை போக தேவைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச வச்சுட்டு வேலைன்னா இந்த வீடியோ அனுப்பிச்சி விடுங்க. வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய நேர்காணலில் சவுக்கு மீடியாவின் CEO திரு சங்கர் அவர்களுடன் பேச இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம். வணக்கம் ஐயா. சார், தொடர்ந்து நாம் G2 அந்த நிறுவனத்தை பற்றியும் அந்த நிறுவனத்தில் சுற்றி நடக்கும் மோசடிகளையும் அதே போல் குளறுபடிகளையும் குறித்து பேசி கொண்டிருக்கிறோம். நீங்கள் சமீபத்தில் தேனிக்கு போனீங்க. தேனிக்கு போயிட்டு G2 சம்மந்தமாக ஒரு ஸ்டோரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க. சார், சென்னையில் நடக்குது, தேனியில் ஏன் சம்மந்தமே இல்லாமல் G2 போகிறாங்க? ஏன் அங்கே போய் பிளாட் போடுறாங்க? நான் ஏற்கனவே ப்ரெஸ் மீட்லேயும் சொல்லியிருக்கேன், நம்ம சேனல்லையும் பேசியிருக்கோம். G2 பண்ணுறது பிஸ்னஸ் கிடையாது, மணி லாண்டரிங்கிறது சொல்லியிருக்கோம். அந்த ப்ரெஸ் மீட்டில் நான் சொன்னேன்ல, ஒரே லேண்டை வாங்கி ஒரு இடத்துல அடமானம் வச்சுட்டு அந்த லேண்டை இன்னொருத்தனுக்கு விற்று அவனை அடமானம் வைக்கிறான். ஒரு லேண்டுக்கு ஊரே ஃபினான்ஸ் பண்ணுது. 1000 சதுரடிக்கு 10 பேர் ஃபினான்ஸ் பண்ணுறாங்க. இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கி நான் G2 நிறுவனத்தை வாழ்த்தி பேச போகிறேன். ஏன் சார் திடீர்னு ஒன்று மாற்றம்? நல்லது பண்ணால் நல்லதுன்னு சொல்லுவேன் நான். அல்லது பண்ணால் அல்லது, நல்லது பண்ணால் நல்லது. அது G2 நிறுவனம் செஞ்சாலும் நான் G2 வாழ்த்தி தான் பேசுவேன். உண்மை பேசி தானே ஆகணும். அந்த G2 நிறுவனம் வந்து ஒரு நல்ல வியாபார தந்திரத்தை கடைபிடிக்கக்கூடியது. இன்னொன்று, எந்த ரியல் எஸ்டேட் நிறுவனம் இந்தியாவில் சினிமா ஆக்ட்ரஸை போடுவாங்க விளம்பரத்துக்கு, பார்த்துருப்பீங்க. இங்கே இப்போ கூட யாரோ ஒரு சிம்பு வர்றாருன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு நிறுவனத்துக்கு வர்றாரு. அப்புறம் சரத்குமார் அவங்கன்ட்டு நிறைய பேர் வர்றாங்க. உலகின் மிக பிரபலமான கிரிக்கெட் வீரர் திரு தோனி அவர்கள் வந்தார்னா அதோட கிராஃப் எங்கே இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். பட்ஜெட் எவ்வளோ இருக்கும்? பட்ஜெட்டு. அப்போது எல்லா நிறுவனங்களும் இது மாதிரி பண்ண முடியுமா? முடியாது. இப்போ போகிறாங்க, நியூஸ் பேப்பரில் சாட்டர்டே 2 ப்ராப்பர்ட்டி ப்ளஸில் 2 வருது. ஃபஸ்ட்டு பேஜில் தோனி இருக்கார், 2வது பேஜில் இந்த சீரியல் ஆக்டர்ஸ் யாரும் இருக்காங்க. ஏன்னா எது இருக்கும்? தோனி தான் இருக்கும். ஏன்னா இப்போ தோனியே G2 ஊடு வாங்கியிருக்காரு போல இருக்கு. அப்போது தாண்டி தோனி வந்து எவ்வளோ பெரிய கிரிக்கெட்டர், அவரே வந்து G2 விளம்பரம் வர பிராண்ட் அம்பாசிடராக வராருன்னா அப்போ வந்து ஒரு நியாயமான கம்பெனி, நம்பகத்தன்மையான கம்பெனி, அதுக்கு தானே அவரை தூக்கி உள்ளே போடுறது. ஸோ அந்த அடிப்படையில் வந்து பெரும்பாலும் பண்ணுறாங்க. இந்த தேனிக்கு போனீங்கன்னா, தேனியில் நாங்கள் போன அந்த இடத்துல இந்த பக்கம் வந்து பிரைமா சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு லேஅவுட்டு, இந்த பக்கம் தான் G2 லேஅவுட்டு. இந்த 2 நிலங்களுமே யாருக்கு சொந்தமானது என்றால், ஒரு காலத்தில் ஓஹோவென்று இருந்த தேனி மாவட்டத்தில் பலருக்கு வேலைவாய்ப்புகளை வழங்கி கொண்டிருந்த ரேணுகா மில் என்ற ஒரு நூற்பாலை, ஜவுளி ஆலை. இந்த ஜவுளி ஆலைகள் எல்லாமே இந்தியா பூரா நொடிச்சிட்டு இருக்குதுன்றதை பார்க்குறோம். சிக் யூனிட்ஸ் எல்லாம் இது பண்ணுது. இதுவும் சிக்கல மாட்டிச்சு ரேணுகா மில்லும். ஓகே. பேங்க்கில், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கடன் வாங்கி கடன் கட்டாமல் சர்ஃபேஸ் ஆக்டில் போய் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா லோனை ரெக்கவரி பண்ணுறது, அந்த ப்ராப்பர்ட்டியை பூரா அட்டாச் பண்ணி அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு பிரச்சனை வந்து அது பெரிய குழப்படி ஆயிடுச்சு. அப்புறம் சர்ஃபேஸ் ஆக்டில் அட்டாச் பண்ணதை கொஞ்சம் கொஞ்சமாக பேங்க்ஸ் விற்றுட்ருக்காங்க. இப்போது ரோட்டுக்கு 2 பக்கமும் லேண்டு இருக்குதுன்னு சொன்னேன். ரோட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிற லேண்டை வந்து இப்போது அந்த ரியல் எஸ்டேட்டை டெவலப் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிறுவனம் கம்ப்ளீட்டாக பேங்க்குக்கிட்டேருந்து வாங்கிடுச்சு, வித்தவுட் எனி என்கம்பரன்ஸ்னு வச்சுக்கேன். மொத்தம் 30 ஏக்கர் லேண்ட் இருக்குப்பா. அந்த 30 ஏக்கர் லேண்டில் ஒரு 2 ஏக்கர் சிக்கல் இல்லாத லேண்டு, தனித்தனி பார்சல்ஸாக இருக்கும் இல்லையா? ஒரு 2 ஏக்கர் சிக்கல் இல்லாத லேண்டுன்னு வச்சுக்கேன். அந்த 2 ஏக்கரை வந்து இந்த இன்னொரு நிறுவனம், பிரைமான்ற நிறுவனம் வாங்கிடுச்சு. அதாவது ஃப்ரீ ஆஃப் என்கம்பரன்ஸ் வாங்கி அவங்க லேஅவுட் போகிறாங்க. அதுவும் ரோட்டு மேலே தான் இருக்குது. அவங்க வந்து ஒரு சென்ட்டு 18 லட்சம் ரூபாய் பிரைமா சிட்டி. இந்த பக்கம் G2 எக்ஸாக்ட்லி ஆப்போசிட், ரொம்ப தள்ளிலாம் கிடையாது, எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் G2 நிறுவனத்தோட லேண்டு ஒரு சென்ட்டு 9 லட்ச ரூபா. ஏன் இவ்வளோ குறைச்சல்? ஏன் இஷ்டம்பா, அவன் லேண்டை விற்கிறான். இல்லை, சென்னையில் வந்து அவங்க தான் கைட்லைன்ஸ் வேலையை ஏற்றுறாங்க, ஏற்றிட்டு அங்கே போய் ஏன் குறைக்கிறாங்க? வர்றேன்ப்பா, டென்ஷன் ஆகல. ஏழைகள் வீடு வாங்க வேண்டும் என்ற உன்னத நோக்கம் திரு பாலா அவர்களுக்கு இருக்கலாம் அல்லவா? சென்னையில் ஏழைகள் இல்லையா?
வெளியூரில் தான் ஏடா இருப்பான். சென்னையில் நீலாம் பணக்காரன் பாரு, நல்லா ஜீன்ஸ் டிஷர்ட்லாம் போட்டு கிசாவாக இருக்கிற. வெளியூரில் தான் அவன் தேனிக்காரங்க ஏழை. அது ஒன்று. இன்னொன்று, பிரைமா சிட்டின்னு அந்த இன்னொரு இது சொன்னேன்ல, அவங்க காசு கொடுத்து லேண்ட் வாங்கி அவங்க லேண்டை விற்கிறாங்க. ஜி ஸ்கொயர் யார் லேண்டு தானே விற்கிறாங்க. ஆமாம், வேறு லேண்ட் ஆகுது. புரியல உனக்கு? புரியுது சார். இன்னொருத்தவங்க லேண்டை ஒரு இன்டர்மீடியட் மாதிரி வராங்க. அப்படியும் கிடையாது. அங்கே போகிறாங்க, எப்போ அந்த லேண்டு சும்மா கிடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு போர்டை வச்சுட்டு, எப்போ லேண்டு வேணுமா வாங்கிக்கின்றது. அது 9 லட்சம் என்ன, 1 லட்சத்துக்கு கூட கொடுக்கலாம்ல அந்த லேண்டை. கொடுக்கலாம். இவங்க டைட்டிலே இவங்க கிட்ட வந்துருச்சு. யார்கிட்ட? பிரைமா கிட்ட டைட்டில் வந்துருச்சு. டிடிசிபி அப்ரூவல் வாங்கி, ரெரா அப்ரூவல் வாங்கி பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஜி ஸ்கொயர் கிட்ட எதுவுமே இல்லை. லேண்ட் அவங்க கிட்ட இல்லை, டிடிசிபி அப்ரூவல் இல்லை, ரெரா அப்ரூவல் இல்லை. லேண்டே அவங்களுக்கு இல்லை, பேங்க்ல அட்டென்ஷன் இருக்கு. அப்போ ஏன் 9 லட்சத்துக்கு கொடுக்க முடியாது? ஆனால் நான் பாராட்டுறதுக்காக தான் இந்த நேர்காணல்னு சொல்லியிருக்கேன். நல்லவங்க. மொத்தம் 21.7 ஏக்கர். டீட்டெயில்ஸ்லாம் வந்துருச்சு நமக்கு. 21.7 ஏக்கர். அந்த 21.7 ஏக்கரில் மொத்தம் 585 பிளாட்டு, வேரியஸ் சைஸஸில். அண்டு ஒரு லே அவுட்டு போடணுன்னா இல்லையோ, அதில் வந்து முக்கியமான நிபந்தனை என்னவென்றால் அது காலிமனையாக இருக்க வேண்டும். காலிமணியாக இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கள்ளக்குறிச்சி தானே உனக்கு ஒரு கள்ளக்குறிச்சியில் ஒரு 3 ஏக்கர் லேண்டு வச்சுருக்கிறேன். பயிர்கிற இதை போட்டுட்ருக்கீங்கன்னு வச்சுக்க. திடீர்னு வந்து பயிர் வேண்டாம் அப்படின்ட்டு தோணுது, லேண்டை விற்றுடலாம் அப்படின்ட்டு உனக்கு தோணுதுன்னா, நீ டக்குன்னு அந்த லேண்டை விற்று டிடிசிபி அப்ரூவல் வாங்க முடியாது. ஏன்னா 2 வருஷம் அந்த பூமியில் விவசாயம் பண்ணக்கூடாது, பண்ணி இருக்கக்கூடாது. தரிசு நிலமாக இருக்கணும். நீ இப்போ நெல் போட்டிருக்க, தென்னம்பிள்ளை போட்டிருக்க, இல்லை வேறு ஏதாவது விவசாயம் செடி கிட்டி போட்டிருக்க, அதை வச்சுக்கிட்டு நீ போய் டிடிசிபி அப்ரூவல் வாங்கினா கொடுக்க மாட்டாங்க. 2 வருஷம் ஆகணும். 2 வருஷம் ஆகணும். என்னென்னா நல்ல ஸ்கீம் ஆக்சுவலி இது. நீ பாட்டுக்கு வயலை புற போட்டு விற்றுட்டு போயிட்டேன்னா அதுக்காக 2 வருஷம் பயிர் பண்ணாமல் அது தரிசாக கிடக்கணும். ஸோ அந்த தரிசாக கிடக்கிறதுக்கு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸெல்லாம் வந்து பார்ப்பாங்களாம், லேண்டு தரிசாக கிடக்குது. இப்போ நான் போய் பார்த்துட்டு வந்தேன்ல, ஃபஸ்ட்டு பில்டிங் இருக்குது அங்கே தொடக்கத்தில். ரோடு இருக்குல்ல, ரோடுக்கு மேலேயே பில்டிங் இருக்குது. அந்த மேப்பு தான் லேஅவுட் அனுப்பிச்சிருக்கேன்ல, நீ அதில் பாரு, அதை பார்த்தாலே தெரியும். என்ஹெச் ஒட்டி அந்த என்ஹெச் முடிஞ்ச உடனே ஜி ஸ்கொயரோட பிளாட் ஆரம்பிச்சிருது. வரிசையாக ஃபஸ்ட்டு இப்படி போகும், அது இப்படி போகும். உள்ளே பார்த்தோன்னா நல்லா தெரியும் உனக்கு. ஃபஸ்ட்டு பாதை இல்லை. பாதை இல்லையா? அப்போ எந்த பாதையில் உள்ளே போகிறாங்க? எந்த பாதையில் உள்ளே போகிறாங்க? இப்போ மெயின் ரோட்லேருந்து உள்ளே போகிறாங்க. மெயின் ரோடுக்குள்ள உள்ளே போகிறாங்களா? மெயின் ரோட்லேருந்து உள்ளே போகும்போதே பார்த்தோன்னா அங்கே ஒரு பில்டிங்ஸ் இருக்குன்னு சொன்னால, பில்டிங்ஸ் இருக்குது. நுழைஞ்ச உடனே வலது பக்கம் வந்து ஜி ஸ்கொயரோட ஆஃபீஸ் இருக்குது. ஆஃபீஸ்னால் ப்ராப்பர் பில்டிங் இல்லை, கண்டெய்னர்ஸ் இருக்கும்ல. ஆமாம், அந்த கண்டெய்னர்ஸ் போட்டு அங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்குது. ஏன் பாதை இல்லைன்னு நான் சொல்கிறேன்னா, டிடிசிபி தானே பாதை இருக்கா இல்லையன்றதை சொல்லணும். ஆமாம், டிடிசிபி தான் அந்த உன்னோட லேஅவுட்டை அப்ரூவ் பண்ணணும். நீ போட்டுக்கு இஷ்டத்துக்கு பல டிசைனாக வரைஞ்சிக்குவ பேப்பரில். டிடிசிபி ஆமாம் இது பாதை, இது ஓஎஸ்ஆர் லேண்டு அப்படின்னு அவங்க எப்போ சொல்கிறாங்களோ அப்போ தான் அது பாதை. கரெக்டாக? இப்போ தான் நான் சொல்கிறேன், நீங்கள் பில்டிங் இருக்கே, அப்போ பாதை எப்படி வரும் அதில்? ஆனால் லேஅவுட்டெல்லாம் போட்டு அங்கேயும் தோனி சிரித்து கொண்டு இருக்கிறார். அந்த போனவொடனே பேர் பழகையில் தோனி ஹாய் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா பில்டிங்ஸ் இருக்குது. அந்த கண்டெய்னர் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயும் பில்டிங்ஸ் இருக்குது, இந்த பக்கமும் பில்டிங்ஸ் இருக்குது. கொஞ்சம் தூரம் தள்ளி அங்கேருந்து ஒரு 100 மீட்டர் இருக்குன்னு வச்சுக்கேன். 100 மீட்டர் தள்ளி போனால் பாதை போல் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், மரங்கள் விவசாயம் அங்கே நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா அனுமதி கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். 1/6/2023 அன்னைக்கு இந்த ஜி ஸ்கொயர் ரிதம் என்ற இந்த ப்ராஜெக்டை ஜி ஸ்கொயர் பாலா லான்ச் பண்ணுறாரு தேனியில். சொன்னேன் மொத்தம் 585 பிளாட்டுன்னு சொன்னேன். எவ்வளோ அதில் விற்றுருக்கும் சுமாராக சொல்லு? ஒரு 200 422 விற்று போச்சு. 422 ஏன்பா அந்த பக்கத்து 18 லட்சம் ஒரு சென்ட். இந்த நம்ம பாலா தயால குணம் படைத்த எனது அருமை நண்பர் திரு பாலா அவர்கள் 9 லட்சத்துக்கு பாதி விலைக்கு கொடுக்குறான்னு விற்று போகுது. அப்புறம் விற்று போச்சுன்னா ஐ மீன் சேல் கிடையாது, ஒரு அட்வான்ஸ் புக்கிங் அட்வான்ஸ். ஏதோ புக்கிங் ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது. புக்கிங் ஃபார்ம்ஸ்லாம் யார் யார் துட்டு கட்டினாங்கிறதுலாம் இருக்குது, அனுப்புகிறேன். நம்ம ஜனங்களை தான் தெரியுமே. 18 லட்சம், இது 9 லட்சம், பரவாயில்ல, பாதிக்கு பாதி. என்ன கணக்கு அப்படின்னா அவங்களும் அதுதான் சொல்கிறாங்க. என்ன கணக்குன்னா, டிடிசிபி அப்ரூவல் வர்றதுக்கு முன்னாடி 9 லட்சம், அப்ரூவல் வந்துச்சுன்னா 20 லட்சம்னு சொல்கிறோம். வித்துருச்சேன் 420. இந்த 422 பேரில் 422 பேரில் 60 பேரை தவிர மீதி பேர் அத்தனை பேரும் 1 லட்ச ரூபாய் கட்டியிருக்காங்க அட்வான்ஸ். 1 லட்ச ரூபா. 1 லட்ச ரூபா. மொத்தம் 368 பேர் 1 லட்ச ரூபா கட்டினது. 368 பேர் 1 லட்ச ரூபானா 3.2
68 கோடி ஆயிடுச்சு. அப்புறம் இந்த பாதை இருக்குன்னு சொன்னேன்ல அந்த பக்கம், அங்கே பாதை மாதிரி இருக்குது. ஒரு சின்ன இந்த டோல்கேட்ல எல்லாம் சவுக்கு கம்பு போட்டு குறுக்க தடை இருக்கும்ல, அது மாதிரி ஒரு தடை மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அங்கேயும் பில்டிங்ஸ் இருக்குது, 2 சைடும் பில்டிங்ஸ் இருக்குது. இப்படி பாதை மாதிரி ஒன்று தூரமாக போகுது. என்னன்னு விசாரிச்சா நவம்பர் 2023 அந்த இடத்துல தென்னை மரம் இருந்திருக்கு. ஓ, தென்னந்தோப்பு. தென்னந்தோப்பு, இதுவும் தென்னந்தோப்பு, பின்னாடி பூரா தென்னந்தோப்பு. நைட்டோட நைட்டாக 90 தென்னை மரத்தை வெட்டியிருக்காங்க பாஸ், பிளாட் போடுறதுக்கு, அப்ரூவல் வாங்குறதுக்கு. அது எப்படி சார் 2 வருஷம் கழிச்சு தான் தர முடியும் அப்ரூவல்? தர முடியும் ஏன்பா. சரி, இன்னொரு விஷயம் கேட்குறேன். ஜி ஸ்கொயர் நினச்சா அப்ரூவல் ஈஸியாக வாங்கிடலாம், ஓகேங்களா? இந்த லேண்டுக்கு எதுக்கு வாங்க முடியல சீக்கிரமாக? லேண்டே ஒன்று இல்லைல்ல. இந்த லேண்டு மேலே சென்னை டெட் ரெக்கவரி ட்ரிபியூனல் கடன் தீர்ப்பாயம் இருக்குல்ல, அங்கே வழக்கு நிலுவையில் இருக்கே. அப்படி இருக்கும்போது அது எப்படி நீங்கள் சேல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அது இப்போ நான் வாங்குறேன், விசாரிப்பேன்ல, அந்த நிலம் வந்து நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிப்பேன்ல, 4 பேர்கிட்ட விசாரிப்பேன். இப்படி விசாரிக்கும் போது தெரியும்ல, அது தெரிஞ்சே வந்து 400 பேர் வாங்கினாங்களா? ஆமாம், 422. 422. ஆமாம், இருக்குது, பிரச்சனை இருக்குது. அவன் தான் பாதி விலைக்கு தரான்ல, நான் முழுசாக கட்டலையே. சென்ட் 9 லட்சம்ப்பா, நான் 10 செட்டு வாங்குறேன், 90 லட்சம் கட்டணும். 90 லட்சமாக கட்டுறேன் இல்லை, 1 லட்ச ரூபா கட்டுறேன். அவன் சொல்கிறான் இதோ வந்துடும் சார் அப்ரூவல், நம்ம கவர்மெண்ட் சார் ஜி ஸ்கொயர்னு சொன்னாலே ரெரா சேர்மன் எந்திரிச்சு நிற்கிறாரு, ஹவுசிங் செக்ரட்டரி நாமக்கல் கவிஞர் மாலையிலேருந்து இறங்கி ஓடி வராங்க, என்ன சார் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே 1 லட்ச ரூபா தானே கட்டுறேன். இன்னொன்று, தேனியில் போய் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீ 1 லட்ச ரூபா போடணும், உன் கையில் 1 லட்ச ரூபா இருக்குது. அங்கே சொல்கிறேன், ஒரு ரிட்டையர்டு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ஒருத்தர் இருக்கார், 10 பிளாட்டு கட்டியிருக்காரு. 10 பிளாட்டு ஒரே செக் 10 லட்ச ரூபா. ஆசை ஆசை. டிஆர்டியில் கேஸ் பண்ணிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் இல்லை, ஜட்ஜுக்கு தெரியாதா? ஜட்ஜி எப்படி சம்பாரிச்சாருன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. உடச்சி சம்பாரிச்சு பென்ஷனை வச்சு குடும்பம் நடத்தினேன்னா தெரியாமல் போய் போட முடியாது எங்கள் துட்டன்னுவேன். 2 செஷன்ஸ் கேஸில் துட்டு வாங்கியிருந்தேன்னா பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்ற கொஸ்டின் வரும்ல. ஆமாம், எனக்கு அது யார் அந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி என்னன்றது தெரியாது. ஒரே செக்கில் அவர் ஒரு செக்கு கொடுக்குறாரு 10 லட்ச ரூபாய்க்கு. பேங்க் ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்கேன். ஒரே செக்கில் 10 லட்ச ரூபா எழுதி கொடுக்குறாருன்னா அப்போ எவ்வளோ பணம் இருந்துச்சுன்னா இதை நம்ம அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் காண்டு தான். இது இந்த டிஆர்டியில் கேஸ் இருக்குதுன்னு சொன்னேன்னா, இது போக இந்த சொன்னேன்ல இத்தனை ஏக்கர்னு 21 ஏக்கர் சொன்னேன்ல, இந்த 21 ஏக்கரில் 2.5 ஏக்கர் நடுவில் இருக்குது. அந்த 2.5 ஏக்கர் வச்சிருக்கிறவருக்கும் ஏற்கனவே ரேணுகாமில் உரிமையாளர்கள் அவங்க 2 பேருக்கு வாக்கிய தகராறு, அது நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. அதையும் சேர்த்து தான் இந்த 585 பிளாட். அவங்க 2 பேரும் எப்படி ஜி ஸ்கொயர் சரி கட்டினாங்க? யார் 2 பேரையும்? ஏற்கனவே அந்த ரேணுகாமில் ஓனரும் இன்னொருத்தரும் இருக்காங்க, எப்படி சரி கட்டினாங்க? முடிந்துவிடும், பின்னாளில் சரி கட்டி கொள்ளலாம் என்ற நம்பிக்கை தானே. சரி, சரி கட்ட முடியாமல் போச்சு. 1 வருஷமாக இப்போ 3,68,00,000 கையில் வச்சுருக்கல, ரொட்டேஷன் காச்சா? ஆமாம். அப்புறம் நடக்கும்போது பார்த்துக்கலாம். இன்னொன்று, அப்படி நான் பாலா பண்ணுவாருன்னு சொல்ல, ஏன்னா பாலா அவரே சொல்லிக்கிறாரு பெரிய தொழிலதிபர்னு. இப்போ இங்கே இந்த ப்ராஜெக்டில் 3,68,00,000 அப்ரூவல் வாங்கியாச்சு. இதே மாதிரி வேறு சில மாவட்டங்களில் உள்ள ஜி ஸ்கொயர் ப்ராஜெக்ட்லேயும் இதே மாதிரி அட்வான்ஸு வாங்கியிருக்கிறாங்க. இது மாதிரி நீ வாங்கின அட்வான்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 150 கோடி வருதுன்னு வச்சுக்கேன். ஒரு நாள் ஷட்டர் சாத்திட்டு ஓட்டேன்னா சீட்டு கம்பெனி மாதிரி துட்டு மிச்சம்ல. அப்படி பாலா பண்ணுவாருன்னு நான் சொல்லலை, அது போல் இருக்குமோன்ற சந்தேகம் எனக்கு ஏற்படுகிறது. புரியுது. ஸோ இந்த மாதிரி பார்த்தேன், அந்த பாதை இருக்குது, அந்த பாதையில் தென்னை மரம் இருக்குது, 90 தென்னை மரத்தை நைட்டோட நைட்டாக வெட்டுறாங்க. சரி, இதை வெட்டிட்டீங்க, பின்னாடி இருக்க அந்த தென்னை மரம்னா அது லேஅவுட் அப்ரூவல் வரும்போது பார்த்துக்கலாம் சார். அப்ரூவல் இப்போதைக்கு வராது, நடுவில் 2.5 ஏக்கர் லிட்டிகேஷனா. பின்னாடி பெரிய தென்னந்தோப்பு, பின்னாடி விஷுவல்ஸ் இருக்கு பாரு, காட்டுறேன், பெரிய தென்னந்தோப்பு. அது நீ என்னைக்கு வெட்டி, என்னைக்கு 2 வருஷம் ஆகி, என்னைக்கு அப்ரூவல் கிடச்சி? இப்போ இதில் இந்த 368 பேர் 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன்ல. ஆமாம், அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன்ல. இவங்களுக்கு இந்த பணம் திரும்பி வருமா? எப்படி சார் வரும்? வராதுல்ல. வராது. கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நீ கேட்டால என்ன சார், எப்படி சார் விசாரிக்காமே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி 1 வருஷமாக வந்து அப்படியே இழுத்துட்டு இருக்கு. எதிர்க்கு அந்த பிரைமான்னு சொன்னேன்ல, அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்துட்டு இருக்கு, பத்திரப்பதிவே நடக்குது, சேல் டீட் நடக்குது. இந்த பக்கம் ஒருத்தர் கூட சேல் டீட் நடக்கல. ஸோ கஸ்டமர்ஸ் பூரா இது வரைக்கும் 220 மெயில் வந்திருக்கு ஜி ஸ்கொயருக்கு, என் துட்டை திருப்பி கொடுன்னு. நம்ம நிகழ்ச்சியிலே முன்னாடி சொன்ன ஞாபகம் இருக்கா, அந்த ஆஃபீஸில் பவுன்சர்ஸ் இருக்காங்கன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? ஆமாம்.
இதுக்கு தான் பவுன்ஸு. போய் கேட்டேன்னா சும்மா போல் 360 பேர் 68ல் ஒரு 60 பேர் போனாங்கன்னா மொத்தம் 422 புக்கிங்கு, 368 பேர் தான் பணம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அந்த மீதி பேர் அந்த 422 மைனஸ் 368 மீதி இருக்கவங்க ஏன் பணம் கொடுக்கல? அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா செக்கை மட்டும் கொடுக்குறாங்க. 1 லட்ச ரூபாய்க்கு செக்கை கொடுத்துட்டு என்னைக்கு டிடிசிபி அப்ரூவல் வருதோ அன்னைக்கு இதை ப்ரெசென்ட் பண்ணிக்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓ, புரியுதா உனக்கு? நீ அட்வான்ஸு கேட்குற, இந்த செக்கு நீ என்ன சொல்கிற, 3 மாதத்தில் டிடிசிபி அப்ரூவல் வந்துடும்ன்ற. 3 மாதம் கழிச்சு இந்த செக்கை ப்ரெசென்ட் பண்ணிக்க அப்படின்னு பிளாங்க் இந்த செக்கை கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஓகே, பிடி செக் போட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க. நான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தானே போனேன். ஆமாம், தேனிக்கு. ஆமாம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை தேனி செல்கிறேன். கடந்த அந்த இன்னொன்று அந்த ரோடுக்கு மேலே ஃப்ரண்ட் இருக்குது சொன்னேன், அந்த பில்டிங்ஸ்லாம் இருக்குன்னு சொன்னேன், அது பூரா விற்று போச்சு. அது பில்டிங் இருக்குது, பில்டிங் இருக்குது, சேர்த்து கட்டிட்டாங்க காசு. என்ன ரீசன்னா ரோட்டு மேலே வேலை ரோட்டில் வந்து பில்டிங் இருக்கக்கூடாது, அது சேலும் பண்ணக்கூடாது. சேலே பண்ணக்கூடாதுப்பா. ஏப்பா பில்டிங் ஒன்று இல்லைப்பா, யார் பில்டிங் நீ விற்றுனுக்குற? யார் இடத்த வித்துட்டு இருக்கிற நீ? அப்படி அப்ரூவ் கொடுத்தாலும் வந்து உங்களுக்கு லேண்டுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. லேண்டுக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும், இன்னொன்று கொடுக்கவே மாட்டாங்க. பில்டிங் வச்சுட்டு எப்படி லேண்டுக்கு அப்ரூவல் வாங்குவேன்? தட் இஸ் அ பில்டிங். லேஅவுட் எப்படி போடுவேன்? ஸோ அதை பூரா இடிச்சு, பில்டிங்கை பூரா இடிச்சு மார்க் பண்ணி பார்த்து. இந்த சில லேஅவுட்ஸ்லாம் பார்த்துருக்கியா, கோலப்பொடிலாம் போட்டு செங்கல்லாம் அடுக்கி பார்த்தா இந்த திரைப்பட நடிகைகள்லாம் பாருங்க, இது சென்னைக்கு மிக அருகில்னு போட்டுன்னு இருப்பாங்கல்ல, அது மாதிரி இருக்கிறது தானே லேஅவுட் ஈஸியாக இருக்கும். இதில் இங்கே பில்டிங் இருக்குது, தென்னந்தோப்பு இருக்குது. ஸோ அது பண்ணோன்னே மெயில் வருது, எல்லாம் கடன்ட்டு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப அவங்க கண்டுக்கவே இல்லை. அங்கே உள்ளே வந்து அந்த கண்டெய்னர் ஆஃபீஸ் இருக்குது, செக்யூரிட்டி 2 பேர் இருந்தாங்க. போனோடனே என்ன சார், என்னண்ணே வித்துருச்சா இல்லை அப்படின்னு கேட்டெல்லாம், வந்துனே இருக்காங்க சார், வாங்கினே இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்ட்டு நான் ஞாயிற்றுக்கிழமை செல்கிறேன். திங்கட்கிழமை 368 பேருக்கும் 1 லட்ச ரூபாயை ஜி ஸ்கொயர் நிறுவனம் திருப்பி அளிக்கிறது. நான் ஞாயிற்றுக்கிழமை போகிறேன், செவ்வாய்க்கிழமை எவ்ரிபடி ரிசீவ் தேர் மணி. ஏன் அப்படி இந்த மாதிரி உட்காந்து பேசுவீங்கன்னா? கொடுத்தாலும் பேசுவோம்ண்ணா. இல்லை, நான் பாராட்டி தானே பேசுகிறேன், தப்பாக பேசக்கூடாது பிரதர். நான் ஏதாவது விமர்சனம் பண்ணேண்ணா? இல்லை. மற்ற இடத்துல அவங்க ஏமாத்துறாங்கன்னு சொல்கிறதில்ல பாரு, நல்லவங்கன்னு தானே இப்போ பேட்டி ஆரம்பித்தேன். பார்த்தியா, நீ கேட்டல என்ன நினச்சிருப்ப, என்ன ஒரு நல்ல ஒரு நான் பார்த்தியா, நியாயமானவன். சரி சார், ஞாயிற்றுக்கிழமை போகிறேன், செவ்வாய்க்கிழமை 368 பேருக்கும் பணம் போயிடுச்சுப்பா. அந்த ஜட்ஜுக்கும் போயிருக்கும். அவர் தான் அடிக்கடி ஃபோன் பண்ணார். இதில் பணம் கொடுத்த ஒரு 5-6 பேர்கிட்ட பேசுகிறேன் அங்கே தேனிக்கு போயிட்டு. என்ன சார் அப்படின்ன உடனே, இல்லைங்க பணம் வரலைங்க அப்படின்னா. என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இதோ வந்துடும் அதை வந்துடும்னு சொல்கிறாங்க. ரீஃபண்ட் கேட்டிங்கன்னா, கேட்டேங்க எத்தனை மெயிலுங்க போடுறது அப்படின்னாங்க. சரி சார், நான் வந்துருக்கிறேன், ஒரு பேட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். வேண்டாம் சார். ஏன் சார், என்ன சார்? பேட்டிலாம் கொடுத்து சுத்தமாக துட்டு வராமல் போச்சுன்னா அப்படின்னாரு. ஸோ எல்லாருக்குமே நம்பிக்கை என்னன்னா, நம்ம இதை போய் பிரச்சனையாக்குனா சுத்தமாக பணம் வராமல் போயிடும். அவனா வந்துருன்னு சொல்கிறாங்களே, கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த சீட்டு கம்பெனியில் பணம் கட்டிட்டு வெயிட் பண்ணுவது தெரியுமா? சிச்சி ஒன்றாகாது அப்படின்னு. அந்த சீட்டு கம்பெனி வாசலில் ஒரு 300 பேர் போய் மகாநதி படத்தில் வர மாதிரி அச்சு அதை உடைக்கும் போது தான் போச்சு போல இருக்குது, நம்ம துட்டு வராது போல இருக்குன்னு அப்போ தான் தோணும். ஆமாம். இந்த ஆருத்ராவில் ஆரம்பித்து இந்த இன்னொன்று வந்துச்சு, ஹிஜாவு ஆருத்ரா, இப்போ கடைசியாக இந்த V3 ஆட்ஸா? ஆமாம், V3 ஆட்ஸ். இது மாதிரி எல்லாத்துலேயும் கதி. இந்த V3 ஆட்ஸில் துட்டு போட்டவங்களை போய் நீ 10 பேர்கிட்ட பேசுனா ஒரு 3 பேர் இன்னும் சார் வந்துடும் சார் பணம். எப்படியா வரும் சார், அவர் தான் சொல்லியிருக்காரு சார் கொடுத்துருவேன் நான்ட்டு இப்படி நம்பிட்டு இருப்பாங்க. இது மாதிரி ஒருவர் கூட நம்மிடம் தொலைபேசியில் பேசுகிறார்கள், நேராக பேசுகிறார்கள், ஆன் கேமரா பேச மாட்டேன் அப்படின்னாங்க. எனக்கு உள்ளபடியே வருத்தம், என்ன பாவம் கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. இப்போ இவர் நல்லவர், நான் சந்தேகப்பட்டுட்டேன். வள ஏதோ ஒரு பேபி எலக்ட்ரானிக்ஸ்லேயே வந்து திருப்பூரில் பேபி எலக்ட்ரானிக்ஸ் நடத்தி துட்டு இல்லாமல் கடை சாத்திட்டு ஓடி வந்து திமுக துட்டை வச்சு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க போகிறாரு. அதனால் இவர் நேர்மையற்ற மனிதர் என்ற ஒரு எண்ணம் என் மனதில் இருந்தது. உண்மையிலேயோ ஃபோனே போய் பார்த்தேன். போய் பார்த்த உடனே பாரு, ஒரு நாள் கூட தாமதமாகவில்லை. நான் சென்றதுக்கு ஞாயிற்றுக்கிழமை. திங்கக்கிழமை ஒரு நாள் விட்றாரு. திங்கக்கிழமை ஒரு நாள் ஏன் விட்றாருன்னா, பேங்க்கில் துட்டு இருக்கணும்ல. ஆமாம், துட்டு இருந்துச்சுன்னா 38 கோடி கட்டிட்டு போகிறல, துட்டு இருக்கணும். அதனால் செவ்வாய்க்கிழமை 368 பேருக்கும் பணம் கொடுத்துட்டாருப்பா. சரி, இன்னொரு விஷயம் இருக்குது. சொல்லுங்க. என்னன்னா, சரி கொடுக்காம இருக்காரு பணம், அதை எப்படி எங்க கொண்டு போவீங்க? பணம் கொடுக்காம இருந்தாருன்னா 368 பேர்கிட்ட பணம் அட்வான்ஸ் வந்து 1/6/2023 வாங்கிட்டு இதுவரை ஒருவருக்கும் பத்திரம் பதிவு செய்து தரவில்லை அப்படின்றத சொல்வதோடு அல்லாமல், டிடிசிபிக்கு இதுவரைக்கும் ஜி ஸ்கொயர் அப்ரூவ் கூட பண்ணலைன்னு சொன்னேன்னா மகாநதி படத்தில் நடந்தது நடக்கும். ஆலூர்பேட்டில் ஜி ஸ்கொயர் ஆஃபீஸ் இருக்குல்ல, போயிருப்பாங்க எல்லாம். இப்போது அடுத்து எனக்கு ஒரு கடமை இருக்கிறது. என்ன கடமை?
உடுமலை செல்ல வேண்டும். உடுமலையில் என்ன கடமை இருக்கிறது? உடுமலையில் என்ன கடமை என்றால், உடுமலையில் இதே மாதிரி ஜி ஸ்கொயர் லேஅவுட் போட்டு அட்வான்ஸ் வாங்கி அப்படியே பெண்டிங்காக இருக்குது. இந்த ஜி ஸ்கொயர் லேஅவுட் போட்ட லேண்டு ஒரு ட்ரஸ்ட்டுக்கு சொந்தமானது. ட்ரஸ்ட் சொத்தை விற்கக்கூடாது, யாரை கேட்டு இந்த சேல் அக்ரிமெண்ட் போட்டிங்கன்னா ட்ரஸ்ட் கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்கிச்சு. இப்போ அவங்க அட்வான்ஸை யார் திருப்பி வாங்கி கொடுக்குறது? இல்லை கொடுத்துருவாங்க, இதை பார்த்தாங்கன்னா கொடுத்துருவாங்க. இல்லை போகணும் நேரம். நான் தேனிக்கு போனதுனால தானே வந்துச்சு. இங்கே உட்காந்து நான் பேசியிருந்தேன்னா ஜி ஸ்கொயர் ரிதம்னு நான் பேசியிருந்தேன்னா ஏதோ ரிதம் படம் போல இருக்குன்னு நினச்சிருப்பாங்க. சொல்லிட்டேன். நீ இப்போ சொன்ன மாதிரி இப்போ பாலா நல்லவர். நான் தான் தொடக்கத்தில் சந்தேகப்பட்டு அவர் தவறாக புரிந்து கொண்டேன். தம்பனியில் பாலா ஃபோட்டோ வச்சுரு. கண்டிப்பாக நான் தொடக்கத்தில் தப்பாக நினச்சிட்டேன். நான் இப்போது நீ சொல்கிற மாதிரி உனக்கு நம்பிக்கை வந்துருச்சு இல்லையா? இதை பார்க்கட்டும் சார், உடுமலை ரீஃபண்டு வந்துடும்ன்ற. சரி, இப்படி எல்லாத்தையும் ரீஃபண்ட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாருன்னா அவர் அப்புறம் எப்படிப்பா பிஸ்னஸ் பண்ணுவார்? இன்கம் டேக்ஸ் எப்படிப்பா கட்டுவார்? இப்போது இன்னொரு கூடுதலாக ஒரு விஷயம் நடந்தது, அதையும் சொல்லிவிடுகிறேன். நான் சென்னை மாநகர காவல்துறையில் சென்று புகார் அளித்தது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஐடி அட்டாச் பண்ண ஒரு ப்ராப்பர்ட்டியை லேஅவுட் போட்டு விற்கிறாரு கிளம்பகத்தில். நாவலூர் பேஸ் 1 ஃபேஸ் 2 விற்கிறாருன்னு நான் போட்டேன். அவர் ஜி ஸ்கொயர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஐடி ஃபேஸ் 1 தான் அட்டாச் பண்ணாங்க, ஃபேஸ் 2 எதுவும் அட்டாச் பண்ணல அப்படின்ட்டு சொன்னாங்க. நான் புழுறாருன்னு சொல்லிட்டேன். ஐடிக்கு 38 கோடியை ரெக்கவரி பண்ணோம். 38 கோடிக்கு எங்கெங்க சொத்து இருக்கோ எல்லாத்தையும் ஐடி அட்டாச் பண்ணோம். அதனால ரிஸ்க்ன்றது தான் என்னோட ஸ்டாண்டு. நீங்க சொல்ற மாதிரி இல்லை இந்த பிளாட்டுங்க, இந்த பிளாட்டை தான் அட்டாச் பண்ணிருக்காங்க, அந்த பிளாட்டை அட்டாச் பண்ணி, இந்த கதையே கிடையாது. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் 38 கோடியை ரெக்கவர் பண்றதுக்கு தேல் அட்டாச் எனிதிங் அப்படின்ட்டு தான் நான் சொன்னேன். கடந்த வாரம் கூடுவாஞ்சேரி பத்திரப்பதிவு அலுவலகத்தில் ஜி ஸ்கொயர் நிறுவனத்தின் மேலாளர் ஊரப்பாக்கத்தில் உள்ள ஜி ஸ்கொயரோட மனையை பதிவு செய்கிறதுக்காக இந்த கூடுவாஞ்சேரி பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு போகும்போது பத்திரப்பதிவு அலுவலர் உங்கள் லேண்டு இன்கம் டேக்ஸ் அட்டாச்சு பதிய முடியாதுன்னு பத்திரத்தை திருப்பி கொடுத்துட்டார். ஐயோ, ஊரப்பாக்கம் நாவலூருக்கு என்ன குதி குதிச்சாங்க. இப்போ ஊரப்பாக்கம் போது தான் இன்கம் டேக்ஸ்ன்னு கேட்டு ரிஜிஸ்ட்ரி ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. அதான் நான் நியூஸ் போட்டு விட்டேன். கார்டு போட்டு விட்ட உடனே வெகுண்டெழுந்தார் பாலா. அந்த பத்திரப்பதிவு அதிகாரிக்கு பதிவாளருக்கு கடிதம் எடுத்துறாங்க ஜி ஸ்கொயர். அந்த லெட்டரும் காப்பி வந்திருக்கு, அனுப்புகிறேன் நான். நாங்கள் இன்கம் டேக்ஸ்லாம் கட்டிட்டோம், திருப்பி இதே தான், நாங்கள் உழைப்பால் உயர்ந்த ஒரு உத்தம நிறுவனம், இது சம்மந்தமாக கோர்ட்டில் பெண்டிங் இருக்குது, கோர்ட்டு சொன்னது வேறு, இது சும்மா உருட்டல். பத்திரத்தை ரிட்டர்ன் பண்ணது ரிட்டர்ன் பண்ணது தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இருந்தாலும் இப்போது விஷயத்துக்கு வர்றேன். ஒவ்வொரு ப்ராஜெக்டையாக தோண்ட ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லையும் இது மாதிரி பூதம் இருக்கு இல்லையோ? எல்லா ப்ராஜெக்ட்லையும். ஆமாம், பெரும்பாலான ப்ராஜெக்ட்லாம், எல்லா ப்ராஜெக்டும் இன்னும் பார்க்கல, முடியல. அப்போ தமிழ்நாடு பூரா வச்சுருக்காங்க ப்ராஜெக்ட்டு. திருவான்மையில் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, அதுதான் இப்போ அடுத்த ஸ்டோரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். தெரிஞ்சிருக்கும், பாலாவுக்கு தெரிஞ்சிருக்கும், வேணால் ஃபண்ட் ரிட்டர்ன் பண்ணுறோம். அதில் பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகள் எல்லாம் மாட்ட போகிறார்கள் திருவான்மையூர் மேட்டரில். இது மாதிரி தமிழ்நாடு பூரா ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் இருக்குது. தேனிக்கு நான் எனக்கு விவரங்கள் கிடைத்தன, நேராக சென்றேன், பார்த்தேன், விவரம் தெரிஞ்சிச்சு, அண்ணன் ரிட்டர்ன் பண்ணிட்டாரு. ஒவ்வொரு ப்ராஜெக்டை போனால் தானே தெரியும். ஆமாம், போகத்தான் போகிறேன். ஏன்பா நம்ம ஊர் ஜனம் பார்த்து 1 லட்ச ரூபா கட்டியிருந்தாலும் பெரிய பணக்காரன் 10 பிளாட்டு 5 பிளாட்டு வாங்குவான். இல்லை எப்படியாவது ஒரு அங்கே போகும்போது, தேனிக்கு போகும்போது ஒரு தேனீருக்கு ஒரு டீ கடையில் நின்று சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், நாங்கள்லாம் இருக்கிறோம். ஒருத்தர் வந்து கை கொடுத்தாரு, சார் அந்த மாதிரி மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்தாரு. என்ன விஷயம் சார்? இங்கே இந்த இதுக்கு தான் சார் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சார் நான் கூட எங்கள் அக்காவுக்கு லேண்டு பார்க்கறதுக்காக போனேன், எனக்கே புரியல, இது என்ன இங்கிட்டு 18 லட்சம் இங்கிட்ட 9 லட்சம், இது கம்மியாக இருக்குது, இதுக்கு போய் நம்ம அட்வான்ஸை கொடுத்துடலாம்லாம் நினச்சேன். அப்புறம் சரி வேண்டான்ட்டு விட்டேன் சார். நல்ல வேலை. என்ன சார் இதுன்னு கட்சி வரைக்கும் இதுக்கு அப்ரூவல் வராதுன்னு சொன்னோன்னு, நல்ல வேலை சார் தப்பிச்சிட்டேன் நான் அப்படின்னு. இது போல் பலர் ஏமாந்துருக்கலாம் இல்லையா? பாலாண்ணனும் நல்லா தான் இருக்கார், புரியுதா? இப்போ அவர் எதிர்பார்க்கறது என் ப்ராஜெக்ட் சைட்டை நீ போய் பார்க்கணும், என் சைட்டு எங்கே இருக்கோ அந்த இடத்துல போய் பார்த்து அங்கே நின்று ஒரு செல்ஃபி வேணா போடு, நம்ம ரிவ்யூ பண்ணணும். ரிவ்யூ ப்ராஜெக்ட் ரிவ்யூ. இப்போ என்ன ப்ராஜெக்ட் ரிவ்யூவில் விளம்பரம் கொடுப்பாங்களா ரிவ்யூ பண்ணி, பிளாக் மாதிரி. இது வந்து இது பிளாட் பிளாக். பிளாட் பிளாக் நாம வந்து ஒவ்வொரு ஜி ஸ்கொயர் எங்கெல்லாம் போட்டிருக்காங்க அங்கெல்லாம் போயிட்டு இந்த பிளாட்ல வந்து இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு. இன்னும் சொல்ல போனோம்னா இது ஒரு வகையான கஸ்டமர் சர்வீஸ் தானே. பாரு கஸ்டமர் சர்வீஸ். பாரு, இப்போ நம்ம போனோடனே ரீஃபண்ட் வாங்கி கொடுத்தோம். இது நான் கேட்குறேன் சொல்லு, இப்போ போய் அவங்க இந்த லோக்கல் இந்த 368 பேர் கட்டினாங்களே, இதில் போய் தேனி எஸ்பி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இவ்வளோ சீக்கிரம் பணம் வந்திருக்கும்? வந்துருக்காது. கம்ப்ளைண்ட் எடுத்துருப்பாங்களா முதல்ல? எடுத்துப்பாங்களா? அதை மீறி எடுத்தாங்கன்னாலும் எஃப்ஐஆரை போட்டு விசாரிச்சு என்னைக்கு பணம் திரும்பி வரும்? இன்னொன்று, நீ கட்டின 1 லட்ச ரூபாயில் 25,000 ரூபாய் திரும்பி வந்தாலே பெரிய விஷயம் இல்லையா? சீட்டு கம்பெனியில் பணம் போட்டது எத்தனை ரூபாய் திரும்பி வந்திருக்க? வந்ததே இல்லை சார்.
இவ்வளோ சிக்கல் இருக்குது, நம்ம எவ்வளோ குயிக்காக ஒரு கஸ்டமர் சேவை நம்ம செய்திருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் இப்படி ஒரு சிறந்த கஸ்டமர் சேவையை செய்வதற்காக ஜி ஸ்கொயரே நமக்கு பணம் தரணும். ஆமாம், தேனியில் வந்து ஜி ஸ்கொயரில் பிளாட் போட்டிருக்காங்க, யாருக்காவது தெரியுமா? உடுமலையில் போட்டிருக்கு தெரியுமா? எவ்வளோ விஷயம். அதுவும் வந்து எதிர்க்க 18 லட்சம், இங்கே 9 லட்சம் சகாய விலையில் ஜி ஸ்கொயர் கொடுக்குதுன்ற விஷயம் ஊருக்கு தெரியுமா? இதுக்காக போய் தோனிக்கு எத்தனை கோடி கொடுத்துருப்பா, அப்படி பிக் பாஸ்க்கு போய் எத்தனை கோடி கொடுத்துருப்பா டைட்டில் ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு? 10 நிமிஷம் கொடுத்தாரா? ஆனால் ஒரு இளம் தொழிலதிபர், வளரும் தொழிலதிபர், அவரே சொன்னார்ல, நான் இந்த மாதிரி கதை ஸ்க்ராட்ச்லேருந்து வந்து இன்னைக்கு ஒரு, அதாவது ஒரு பாலாவின் நண்பர்கள் சொல்வது என்னவென்றால், அவருக்கு ஒரு பயங்கரமான பிஸ்னஸ் அக்யூமெண்ட் இருக்கு. பயங்கரமான பிஸ்னஸ் அக்யூமெண்ட் இருக்கு. அதனால் அவர் வளர்ந்துட்டேன்ட்டு அவரே கிளைம் பண்ணிக்கிறாரு. ஸோ அந்த அறிவை வந்து 4 பேருக்கு நாம் சொல்ல வேண்டாமா? கூடுதலாக இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லிவிடுகிறேன். அண்ணாநகர் கார்த்தியை விரைவில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு அழைக்க இருக்கிறது. எந்த வழக்கில் சார்? எந்த வழக்கில் வேணாலும் அழைப்பாங்கப்பா. என்ன 1-2 தப்பாக பண்ணியிருக்கீங்க நீங்கள்? என்னமோ ஒரே ஒரு தப்பு தான் பண்ண மாதிரி. நான் அண்ணாநகர் கார்த்தி என்ன ஏதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக இருக்காரா? என்ன சார் அவர் மேலே என்ன சார் கேஸுன்ற மாதிரி என்ன பண்ணின்னுக்கிறாரு? திமுகவில் இருக்காங்களா? திமுகவில் இருக்கவங்க மேலே போயிட்டு என்ன கேஸ் நீ கேட்கலாமா? போத கேஸ் வரைக்கும் வந்துருச்சியா அண்ணாநகர் கார்த்தி மேலே? இல்லைப்பா, திமுகவில் இருக்கவங்க மேலே சொல்கிறேன். அது வரைக்கும் வந்துருச்சுன்னா எது வேணாலும் வரும். அண்ணாநகர் கார்த்தி மேலே என்ன, அவர் மேலே என்ன சார் கேஸுன்னு கேட்டால் என்ன கேஸ் இல்லை அப்படி கேட்கணும். புரியுது, ஓகேவா? அவர் ஒரு மிக முக்கிய பின்புலமாக ஒரு தொழிலதிபர் திரு பாலா அவர்களுக்கு பின்புலமாக அண்ணாநகர் கார்த்திக் மட்டும் இல்லாமல் அவர்களது குடும்பமே இருந்து வருகிறது. இப்போ 20 லட்ச ரூபாய் இல்லாமல் இவர்கிட்ட மோகன், இவர் கார்த்தி அப்பா மோகன் கிட்ட வந்து 20 லட்ச ரூபாய் இல்லாமல் பாலாகிட்ட அந்த காலத்தில் கொடுத்து உதவி பண்ணியிருக்காருயா அண்ணாநகர் மோகன் குடும்பம், கார்த்திக் குடும்பம். அவர் அஃபிடேவிட் எடுத்து பார்த்தியா? மோகன் அஃபிடேவிட்டா? இல்லை சார், பார்க்கல. அதில் எதுக்கு போய் பாரு. அவர் எந்த அளவுக்கு அவங்க பெருந்தன்மையானவங்கன்னா, இந்த குடும்பம் ஃபஸ்ட்டு அண்ணாநகர் மோகனோட மனைவியே ஜி ஸ்கொயரில் டைரக்டர். அண்ணாநகர் கார்த்தியின் மனைவி அவரும் ஜி ஸ்கொயரில் டைரக்டராக சேர்ந்து இவருக்கு அதான் அந்த காலத்தில் 20 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன். 2016 ஐ திங்க் எலெக்ஷன் ஒட்டி 20 லட்ச ரூபா கடை கொடுத்துருக்காங்க. இவர் ஒய்ஃபுக்கு, பாலா ஒய்ஃபுக்கு கடை கொடுத்துருக்காங்க. அது கூட இல்லைப்பா, பாலா மச்சினனுக்கு ஸ்ரீஜித்துக்கு கடன் கொடுத்துருக்காங்கப்பா. தெரியுமா? தெரியாது. இப்படி அவர்கள் கடன் கொடுத்து இந்த தொழிலதிபரை இப்படி உருவாக்கி விட்டு அவர்கள் அத்தனை பேரும் அந்த நிறுவனத்திலேருந்து விலகிக்கிறாங்க. ஏன்னா ஒரு தொழிலதிபர் அவர் உருவாக்குறது தான் நம்ம வேலை. அவரே வளர்ந்துட்டார் இன்னைக்கு, இனிமேல் நம்ம போய் இதுக்கு அப்படின்ட்டு வளர்ந்துட்டாங்க. ஸோ இப்போ அவர்களையும் இந்த நேரத்தில் இந்த ஜி ஸ்கொயர் போன்ற ஒரு நிறுவனம் வளர்ந்ததில் அண்ணாநகர் மோகன் மற்றும் திரு கார்த்திக் அவர்களின் குடும்பம் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை ஆற்றியிருக்கிறது. அதனால் அவங்களையும் இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் ஹானர் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட நோக்கம். எல்லாரும் நிறைய பேர் சொல்கிறாங்க, இப்போ பாரு ஏதாவது குறை சொல்லிட்டு ஜி ஸ்கொயர் ஒரு நிறுவனம் வளர்ந்தா பிடிக்க மாட்டேங்குது, காண்டில் போயிட்டு இந்த நிறுவனத்தை பற்றி. இப்போ பாரு, நீ பாராட்டி தானே பேசினேன், பார்த்தல நீ பார்த்தியாப்பா? ஒரு வார்த்தை தவறாக பேசுவேன். பார்த்தியா? இப்போ அடுத்து உடுமலை போயிட்டு வரேன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. உடுமலை போக தேவைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஜி ஸ்கொயர் தான் இந்த வீடியோ அனுப்பிச்சி விடுங்க. பார்த்த உடனே அவங்க இல்லை உடுமலையில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்களோ அவங்க பார்த்தாவே போதும், அவங்க வந்து ரிட்டர்ன் பண்ண ஆரம்பிச்சு. சரி, இப்போ நீ கம்பெனியில் பணம் இருக்குது, ரிட்டர்ன் பண்ணுற, பணம் காலி ஆச்சுன்னா ஏன்பா இவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணணும், இன்கம் டேக்ஸ் கட்டணும், எப்படிப்பா கொடுப்ப? பிளாட்லாம் வேறு விற்கலையாமே, நின்று போச்சாமே. இப்போ விற்கிறதுக்கு போனால் தான் பதிவு பண்ணாமல் திருப்பி அனுப்புகிறாங்க. இப்போ எப்படி கொடுக்க போகிற? மொத்தமாக சோலையை முடிச்சு விடுன்னு பிளான் பண்ணுறியா நீ அந்த நிறுவனத்தை? ஏன் உனக்கு இப்படி ஒரு எண்ணம்? இல்லை சார், நான் எப்படி அவங்க உழைப்பால் உழைந்தவர்கள், அந்த நல்ல எண்ணம் இருக்கணும் தம்பி. உழைப்பால் உயர்ந்த வளரும் தொழிலதிபர்களை ஊக்குவித்து பாராட்ட வேண்டியது சவுக்கு மீடியாவின் கடமை, எனது கடமை, உனது கடமை, நமது கடமை. சரி, இப்போ நீ தானே இந்த சேனலுக்கு ப்ரொடக்ஷன் ஹெட்டு? ஆமாம். சரி, வீடியோ பண்ணி முடித்த பிறகு ஃப்ரீயாக இருக்கும்போது gsquarehousing.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது, சரியா? அதில் போய் பார்த்தா இந்த ஜி ஸ்கொயர் ரிதம், ஜி ஸ்கொயர் அதான் ஒரே பில்டிங்கில் எத்தனை கம்பெனியாக இருக்குன்னு சொன்னீங்களே சார்? 35 கம்பெனி இருக்குது. இல்லை நீ அவங்க சைட்டுக்கு போய்ட்டா ப்ராஜெக்ட்ஸை பூரா அதில் போட்டு வச்சுருக்காங்க. நீ என்ன பண்ணேன்னா, இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அதில் பார்த்தா கீழே போய் பார்க்குறேன் சோல்ட் அவுட்னு இருக்குது. மொத்தமாக விற்று போச்சு. 271 பிளாட் மொத்தமாக விற்றுட்டுருக்கு. அங்கே போய் பார்த்தா தான் என்ன, அதனால் அது இருக்குது. நீ போய் இன்னைக்கு நான் கிளம்பிடுவேன், இப்போ கொஞ்சம் நேரத்தில் போய் உட்காந்து ஜி ஸ்கொயர் ஹவுசிங்கில் எல்லா ப்ராஜெக்ட்டையும் எடுக்கணும்.
எல்லா ப்ராஜெக்ட்டையும் எடுத்து எனக்கு அந்த சைட் லொக்கேஷனோட லிங்க் அனுப்பு. ஷோர். எவ்ரி வீக்கெண்டு டூர் கிளம்புறேன் நான். சரி. இப்போ நீ தானே சொன்ன ப்ரமோட் பண்ணுறோம் நம்ம அந்த ப்ராஜெக்ட்டு தரச்சான்று. அவங்க வந்து உங்களுக்கு பே பண்ணணும். யா ஐஎஸ்ஓ மாதிரி ஒரு தரச்சான்று அளிக்கிறோம் நம்ம இல்லையா? அதனால நான் நெக்ஸ்ட் வீக்கெண்டு எவ்ரி வீக்கெண்ட் கிளம்பிடுவேன். புரியுதா? நீ ப்ராஜெக்ட் எல்லாம் லிஸ்ட் பண்ணி கொடுக்குறது தான் வேலை. கொஞ்சம் நீ வரையப்பா. போன வாட்டி அவனை கூப்பிட்டு போனேன், இவனுக்கு பொறாம. நான் ஜெயபிரகாஷ் மட்டும் வெளில கூட்டு போய் ஒரு கூட்டு போறீங்க. சரி இந்த வாட்டி நீ வா. என்ன நிறைய ப்ராஜெக்ட் இருக்குப்பா, தமிழ்நாடு போகிறதுக்குள்ள ப்ராஜெக்ட் ஒவ்வொரு ஊருக்கா போவோம். டூர் தான் எவ்ரி வீக்கெண்டு போய் தான் அந்த ஐஎஸ்ஓ தரச்சான்றுன்னு சொல்லிட்டான் தம்பி. இது சவுக்கு தரச்சான்று. சவுக்கு தரச்சான்று நம்ம போயிட்டு இது மாதிரி கொடுத்துட்டு வருவோம். அவர் பிஸ்னஸ் நன்றாக வளரட்டும், அவன் இன்னும் இல்லை நல்ல பெரிய தொழிலதிபராக ஆகட்டும். அவர் வந்து இன்னும் பூர்வாங்கரா மாதிரிலாம் இப்போ இன்னும் லிஸ்ட் ஆகலை. ஜி ஸ்கொயர் தனியார் நிறுவனமாக தானே இருக்குது. பூர்வாங்கரா, கோட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், ப்ரெஸ்டீஜ் ப்ராப்பர்ட்டிஸ், இது மாதிரி அவர் ஐபிஓ வெளியிட்டு பங்குச்சந்தையிலும் திரு பாலா அவர்கள் அவரோட ஜி ஸ்கொயர் ஹவுசிங் நிறுவனத்தின் பங்குகள் விற்பனை செய்து, ஏன்னா இங்கே ஏமாத்தனு பார்த்ததில்ல, ஷேர் மார்க்கெட்டில் இருக்க துட்டையும் உருவணும் என்ன. அதனால் நன்றாக வளர வேண்டும்ன்றதான் நம்ம நோக்கம், வேறு ஒன்றும் இல்லை. தயவுசெய்து பார்க்குற நேயர்களும் நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. அவர் ஜி ஸ்கொயர் பாலா என்கிற ராமஜெயன்ற ஒரு ஃப்ரெண்டு, அவர் என்ன ஒரு நண்பருக்கு உதவுவதற்காக தான் நான் இந்த சவுக்கு தரச்சான்ட்டு நாம அளிக்கிறோம். ரைட்டா? சரிங்க சார். ஜி ஸ்கொயர் நிறுவனம் மேலும் மேலும் எக்ஸாக்ட்லிப்பா மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள். உங்கள் கருத்துக்களை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி.